Sheen-Lac Specialty Coating Tara. Always shining Sheen-Lac. Opulent Series Luxury Paints and Wood Coating. Co-presented by Fast Track. Download Fast Track Taxi app, use code and get ₹50 off. ஆஹா பாத்திபா, உனக்கு புதுசா ஒரு பெரிய சப்போர்ட் கிடைச்சிருக்கே. பாப்போம் யாரை கலாய்க்கிறாங்கன்னு. பாத்துருவோம். நீங்க பயப்படாதீங்க. நம்மளுக்கும் கண்டென்ட்லாம் இருக்கு. ஓகே. இவன் உருப்பட மாட்டான். நீ வேணா பாரு, இவன் வேலையும் விட மாட்டான். அவங்களோட சேர்ந்து ராத்திரி பகல்னு பார்க்காம சுத்திக்கிட்டு இருக்கான். குடிக்கிறான்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ஒரு நிமிஷம் நான் சொல்றதை கேளுங்க. பேப்பர் போட தான் போனேன். ஆனா அங்க போனதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது இன்னைக்கு ஆபீஸ்ல எனக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருக்கு. அப்பா கிட்ட போய் சொல்லாத பார்த்திபா. நான் ஏமா போய் சொல்ல போறேன்? அம்மா என்ன ப்ரமோட் பண்ணிருக்காங்கம்மா. அட்வான்ஸா பணம் கூட கொடுக்கறேன்னு சொல்லிருக்காங்க. என்ன அட்வான்ஸ்? பணம் எவ்வளவு கொடுக்கறாங்க? அது 3 லட்சம் கொடுக்கறதா சொன்னாங்கம்மா. அந்த மாதிரியான வேலை இது. 5 மாசத்துக்கு உண்டான சேலரிய எனக்கு அட்வான்ஸா கொடுப்பாங்க. அப்பா கிட்ட போய் சொல்லாத பார்த்திபா. நான் ஏமா போய் சொல்ல போறேன்? by சிவாம்சம் நலம் தரும் கருங்காலி மாலைகள் மற்றும் பல. தொடர்புக்கு 9566244871. ஹெல்த் பார்ட்னர் லயன் டேட் சிரப். அதிக நோய் எதிர்ப்பு சக்தி கொண்ட லயன் டேட் சிரப் டெய்லி 2 ஸ்பூன். பெவரேஜ் பார்ட்னர் டெய்லி டேஸ்ட் டெய்லி டேஸ்ட் டெய்லி. அசோசியேட் ஸ்பான்சர் 777 ஒரிஜினல் டேஸ்டுக்கு 777 செக்கு நல்லெண்ணெய். நல்லது உணவுக்கும் உடலுக்கும். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயில் தரும் ஆயுர்வேதா. அறுவை சிகிச்சை இல்லா குணம், ஆயுட்கால நிவாரணம் மற்றும் ரோஜா இதழ்களின் சுகந்தம் சாரல் குல்கந்த் வித் ஹனி.
வாட்ஸ் ஹேப்பனிங் ஹியர்? என்ன இதெல்லாம்? ஆஃபீஸ் டைம்ல வேலை பார்க்காம என்ன பண்ணிட்டு இருக்கீங்க எல்லாரும்? மேம் அது பார்த்திவன் மறுபடியும் மெடிடேஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அதான் ஒர்க் ஸ்ட்ரெஸ்ஸை ரிலீஸ் பண்ணலான்னு நாங்களும் சேர்ந்துட்டோம் மேடம். எப்படி இப்படி தலை மேல இலை போட்டா? என்ன பார்த்திபன், ஒர்க் டைம்ல என்ன மெடிடேஷன் உங்களுக்கு? ஹலோ, உங்களை தான் கேக்குறேன். இல்ல மேம், சின்னதா மைண்ட் ஸ்பாயில். அதான் ஐ அம் கெட்டிங் சம் ஃபோக்கஸ். அப்படின்னா பெர்மிஷன் போட்டு கோயில்ல போய் உட்கார்ந்து பண்ணுங்க, அதான் கரெக்டா இருக்கும். ஆஃபீஸ் டைம்ல இப்படி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்க வேலை மட்டும் இல்லாம மத்தவங்க வேலையும் கெடுதில்ல. சரி, எல்லாம் போங்க, போய் ஒர்க் பண்ணுங்க. கம் ஆன். சரி மேடம். ஏன் பார்த்தி? இல்ல, நான் என்ன பண்றேன்னு எனக்கே புரியல மேம். அப்போ என்னதான் நடந்தது? சரி போங்க. தேங்க்ஸ். ஹாய். ஹாய். என்ன சார், என்ன பண்றீங்க? இல்ல, நான் என் வீட்ல ஒரு பொய் சொல்லிட்டேன். என்ன போய் சொன்ன? என்ன ப்ரமோட் பண்ணிட்டாங்க, அதனால எனக்கு சேலரி அதிகமாக வரும்னு பொய் சொல்லிட்டேன். ஏன்? என்னால அதுக்கு ரீசன் சொல்ல முடியாது. சரி, அதுக்கு ஆபீஸ் ஹவர்ஸ்ல இப்படி ஒர்க் பண்ணாம மெடிடேட் பண்ணிட்டு இருப்பீங்களா? உங்க வீட்டு பிரச்சனைய வீட்டோட வச்சுக்க வேண்டியதுதானே பார்த்தி? இல்ல, நான் ஏதோ டென்ஷன்ல தெரியாம அப்படி பண்ணிட்டேன். சாரி. இருங்க, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமான்னு தெரியல. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எதுவும் சொல்லல? இல்ல, என்ன விஷயம்? அது பாஸ் உங்களை டீப்ரமோட் பண்ணிருக்காரு. டீப்ரமோட்டா? அது எப்படி என்ன டீப்ரமோட் பண்ண முடியும்? எனக்கு இவ்வளவு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஒரு கம்பெனில வேலை வேண்டான்னு சொல்லி பேப்பர் போட்டுட்டு போய் உடனே வந்து எனக்கு மறுபடியும் வேலை வேணும்னு சொல்லி காமெடி பண்ணிட்டு இருந்தா என்ன பண்ணுவாங்க? இந்த விஷயம் ஆபீஸ்ல இருக்கிற எல்லாருக்கும் தெரியுமா? எல்லாருக்கும் தெரியும். யாருமே என்கிட்ட சொல்லலையே. நீங்க தான் சொன்னீங்களாமே, என்ன ரோஸ்ட் பண்ணிக்கோங்க, டேஸ்ட் பண்ணிக்கோங்க, என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க, வேலையை மட்டும் கொடுங்க அப்படின்னா. அதான் உங்களை ரோஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் இவங்கெல்லாம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இவங்க என்னடானா என்ன யூஸ் பண்றேன், டீஸ் பண்றேன்னு சொல்லி என்ன ஒரு காமெடி பீஸா மாத்திட்டு இருந்திருக்காங்க. மேம், I'm very sorry. Sorry for the disturbance. Hey, என்ன பண்ண போறீங்க? இதுக்கு மேல எனக்கு இந்த ஆபீஸ்ல எந்த வேலையும் இல்லைன்னு நினைக்கிறேன். மறுபடியும் போய் வேலையை வேண்டான்னு சொல்ல போறீங்களா? ஆமா. ஏன் பார்த்தி, வேலையை விட்டு போயிட்டீங்கன்னா எல்லாமே சரியாயிடுமா? இதுக்கப்புறம் அவங்க உங்களை கலாய்க்க மாட்டாங்க, நீங்க எதுவும் ஃபேஸ் பண்ண வேண்டாம் அப்படியா? அவங்க என்ன வேணா பண்ணிட்டு போறாங்க. அதுக்காக டீப்ரமோட் ஆகி வேலை பார்க்க முடியுமா? அது உங்க தப்பு தானே. ஃபர்ஸ்ட் அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க. நம்ம வேலையை விட்டு போறோம்னு முடிவு பண்ணிட்டோம்னா அப்படியே போயிருக்கணும். திரும்பி வந்துட்டீங்க, திரும்பி வந்தா இப்படி எல்லாம் ட்ரீட் பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சுதானே வந்தீங்க. சரி, அதான் எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் தானே சொன்னீங்க, ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கோங்க பார்த்தி. பாஸ் வேணா இன்னைக்கு உங்களை டீப்ரமோட் பண்ணிருக்கலாம், ஆனா நாளைக்கு ப்ராடக்ட் லான்ச் ஆனதும் உங்களை டிபெண்ட் பண்ணி தானே ஆகணும். அப்போ நீங்க டிமாண்ட் பண்ணுங்க, டீஸ் பண்ணுங்க, காமிங்க எல்லாருக்கும். பார்த்தி, உங்களோட கெத்த வேலையில காமிங்க. அதுக்கப்புறம் பாருங்க எல்லாரும் என்ன பண்றாங்கன்னு. எனக்கு கான்ஃபிடன்ஸ் இல்ல. என்னங்க எடுத்த உடனே இப்படி நெகட்டிவா பேசினா எப்படி? இங்க பாருங்க, என்ன ப்ரமோட் பண்றாங்க, எனக்கு சேலரி ஹைக் பண்ண போறாங்கன்னு அப்படி இப்படின்னு ஏதேதோ சொல்லி வச்சிருக்கேன் என் வீட்டுல வேற. ஆனா பாஸ் என்னடானா என்ன டீப்ரமோட் பண்ணி வச்சிருக்காரு. இவங்கெல்லாம் என்ன பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல இவங்களுக்குலாம் நான் ஒரு ஜோக்கர் மாதிரி தான் தெரியுறேன். சரி, சிரிச்சா சிரிச்சிட்டு போறாங்க. ஓகே, இப்போ நீங்க வந்து கெத்தா ஒரு விஷயம் பண்ணி எல்லாருமே உங்களை பார்த்து பொறாமப்படுறாங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? ஒன்னும் ஃபீல் பண்ண மாட்டேன். அவ்வளவுதான். அதே மாதிரியே இப்போ ஃபீல் பண்ணுங்க. அவங்க சிரிச்சா சிரிக்கட்டும், பொறாமப்பட்டா படட்டும். அதெல்லாம் உங்களை எஃபெக்ட் பண்ண கூடாது. நீங்க எப்படி உங்களை பத்தி ஃபீல் பண்றீங்களோ அதுதான் இம்பார்ட்டன்ட். நான் இவங்களுக்கெல்லாம் ஃபீல் பண்ணலங்க. இவங்க இந்த மாதிரிலாம் பண்றது என்ன மட்டும் பாதிக்கல,
என் வீட்டில் இருக்கிறவங்களையும் பாதிக்குது. அப்பா அம்மாவை நினைச்சாலே பயமா இருக்குங்க. என்ன பார்த்தி, எப்ப பார்த்தாலும் அம்மா பயம் அப்பா பயம்னு சின்ன குழந்தைங்க மாதிரி. சரி, உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் வரதுக்கு நான் ஒரு டெக்னிக் சொல்லி தரட்டா? பேசிக்கலி எனக்கு ஒர்க் ஆகும். ஆக்சுவலி பாதி பேருக்கு ஒர்க் ஆகும், பாதி பேருக்கு ஒர்க் ஆகாது. அது வந்து நம்ம எந்த அளவுக்கு இதை நம்புறோங்கிறத பொறுத்து இருக்கு. எனக்கு என் அம்மா சொல்லி கொடுத்தாங்க, நான் உங்களுக்கு சொல்லி தரேன். ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பா பெட்டரா ஃபீல் பண்ணுவீங்க. சரி. ஓகே ஓகே. இப்போ இந்த சிச்சுவேஷன்ல ஏதோ ஒரு விஷயம் நடக்குது, அதுல நீங்க பயங்கர ஹாப்பி ஆயிட்டீங்க, உங்க பிரச்சனை எல்லாம் முடிஞ்சது, இன்னும் மறுபடியும் பயங்கரமா ஒர்க் பண்ண ஆரம்பிப்பீங்க. அப்படி ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கீங்க. அப்படி ஒரு சிச்சுவேஷன் நடந்தா நல்லாதான் இருக்கும். Then just keep your hand on your chest. Say yourself, I can do it. என்னால முடியும். அந்த விஷயம் நடக்கும், நடந்தே தீரும், நடக்குது அப்படின்னு. This is called self-affirmation. This will work for the ones who believes in it. சரி, ஓகே, நான் ட்ரை பண்றேன். ட்ரை பண்றீங்களா? கண்டிப்பா நீங்க இத பண்ணி ஆகணும். You should do that. And do that with your complete heart. Okay? ரிப்பீட்டடா சொல்லணும். எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்பெல்லாம் சொல்லணும். ஓகே? ஓகே. சரி, இப்ப போங்க, போய் வர்க் பாருங்க. ஓகேங்க. Thank you so much. Say yourself, I can do it. என்னால முடியும். அந்த விஷயம் நடக்கும், நடந்தே தீரும், நடக்குது. And do that with your complete heart. Okay? I can do it. என்னால முடியும். இது நடக்கும், நடந்தே தீரும். ஐயோ அம்மா, இத பாரு. நான் ஒரு காமெடி ஷோ கூட்டிட்டு போன சொல்லிட்டு இருந்தேன்ல, அது இதுதான். மா, அவன் தான் கூட்டிட்டு போல, நீயாவது கூட்டிட்டு போயம்மா. அப்பா கிட்ட கொஞ்சம் சொல்ல. ஏய், என்னடி காமெடி இது? கடுப்பேத்திக்கிட்டு இந்தா. ரசனையே தெரியல. மூஞ்ச பாரு. நீயும் உன் குடும்பமும் உன் புள்ளையும் கடப்பாறை குடும்பம். கடப்பாறைய முழங்கின மாதிரி எப்ப பார்த்தாலும் மூஞ்ச வச்சுக்கிட்டு. ஏய், போடி. இதெல்லாம் ஒரு காமெடின்னு சொல்ற? உனக்கு காமெடி இல்லைன்னா நான் என்ன பண்றது? அவ மூஞ்ச பார்த்தாலே கடுப்பா இருக்கு. மா, அப்படியெல்லாம் சொல்லாதம்மா. Say yourself, I can do it. என்னால முடியும். அந்த விஷயம் நடக்கும், நடந்தே தீரும், நடக்குது. எல்லாம் நல்லபடியா நடக்கும். பார்த்திபா, என்னடா நெஞ்சு கரிக்குதா? சுடு தண்ணி எடுத்துட்டு வரவா? ஒண்ணும் இல்லம்மா, கொஞ்ச நேரத்துல சரியாயிடும். ஆபீஸ்ல சாப்பிடாதன்னு சொன்னா கேக்குறியா? கேஃபிடேரியால அது இதுன்னு சாப்பிட்டு இப்படி வயிறை கெடுத்து வச்சிருக்க. நாளையில இருந்து சாப்பாட வீட்ல இருந்து எடுத்துட்டு போணும், சரியா? இது அந்த கேழ்வரகும் காய்கறியும் தானே, அதை நீயே சாப்பிடு. டேய் பார்த்திபா, ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் சேர்ந்து சேர்ந்து கெட்டு போயிட்டடா. அந்த பர்கரும் அந்த பீட்சாவும் ஒத்து வராதுடா உனக்கு. என் வயிற்றுக்கு ஒண்ணும் இல்லம்மா, சரியா? ஏண்டா, என்னாச்சு? ஏதாவது ஃபீல் பண்றியா? மனசு சரியில்லையா? அம்மா கிட்ட சொல்லலாம்ல. ஏன், அப்பா கிட்ட போட்டு தரவா? டேய், அப்பா கேட்டுட்டே இருந்தாரு.
அவன் ஏதோ ப்ரமோஷனு 5 மாசம் சேலரி மொத்தமா தருவாங்கன்னு சொன்னானே, குடுத்தானா இல்ல கதை விடுறானான்னு கேட்டாரு. நீ கதெல்லாம் விடலன்னு சொல்லி வச்சிருக்க. ஏமா அப்பாவுக்கு என் மேல நம்பிக்கை இல்லையா என்ன? டேய், நீ சொன்ன மாதிரி நடந்துக்கோடா, அப்பதான்டா நம்பிக்கை வரும். நீ சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணுன்னா எப்படிடா நம்ப முடியும்? சரிம்மா, இனிமே நான் அப்பா சொல்ற மாதிரியே நடந்துக்கிறேம்மா. நான் என்ன தெரியுமா சொல்றேன், அந்த ஐக்கு அரியர்ஸ் எல்லாம் வேணாண்டா. உன் அப்பா உன் லைஃப் கெட்டு போகுதுன்னு பயப்படுறாரு. நம்ம ஃபேமிலிக்கு சூட் ஆகுற மாதிரி ஒரு நல்ல வேலையா பாருடா. புரியல, ஃபேமிலிக்கு சூட் ஆகுற மாதிரி வேலைன்னா எங்கம்மா அந்த மாதிரி வேலை எல்லாம் கிடைக்கும்? எப்படி அம்மா அப்பா எப்படிமா புதுசு புதுசா திங்க் பண்றாரு? யாருமா அவர் வளர்த்தா? என்ன ஒரு பிரச்சனையில இருந்து தப்பிக்க இன்னொரு பிரச்சனையை எழுதிட்டு இருக்க? ஏன் அப்படி சொல்ற? ஏண்டா, நீ இப்ப வாங்குற சம்பளத்துக்கே சாட்டர்டே சண்டே வீட்டுக்கு வர மாட்டேங்கிற. இதுல ப்ரொமோஷன் வேற ஆயிடுச்சு. நீ எப்ப வர எப்ப போறனே தெரியாது. நீ வாங்குற சம்பளம் பிரச்சனை இல்லடா, பாக்குற வேலை தான் பிரச்சனை. இனி நீ நிம்மதியா இருக்கணும் அப்படின்னு நீ நினைச்சனா அப்பா சொல்ற வேலைக்கு நீ போ. இல்ல உனக்கு இந்த வேலை தான் வேணும்னா என்னையும் அம்மாவையும் இந்த பிரச்சனையில இருந்து கழட்டி விட்டுரு. சரி, நான் அப்பா சொல்ற மாதிரி நடந்துக்கிறேன். நடந்துக்கலனா ஏன் வாய் அப்படி வச்சிருக்க? டேய் சொல்றா. அப்படிலாம் நடக்காது, சரியா? அப்படி என்னடா உனக்கு அந்த வேலை முக்கியம்? ஃபேமிலியும் வாழ்க்கையும் ஒண்ணுன்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். என்னது? இல்ல, உனக்கு சொன்னா புரியாதுன்னு. மா, நான் அப்படி மட்டும் நடந்துக்கலான்னு வையேன், நான் அப்பா பேச்ச கேட்கிறேன், சரியா? சரிடா. ஹலோ. ஹலோ, பார்த்திபன் ரங்கராஜ் ராமனா? ஆமா, நீங்க? சார், உங்களுக்கு லோன் ஏதாவது தேவைப்படுதா? லோனா? ஆமா சார். எவ்வளவு தருவீங்க? அதான் சார், உங்களுக்கு எவ்வளவு தேவைப்படுதோ அதை பொறுத்து தருவோம். எனக்கு கோடிக்கணக்கில் தேவைப்படுது, அவ்வளவு கொடுப்பீங்களா? சார், நாங்கள் ப்ரொஃபஷனல் லோன் ஏஜென்ட் சார். உங்கள் சேலரி ப்ரொஃபைலாக பேஸ் பண்ணி உங்கள் சிபில் ஸ்கோர்லாம் செக் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் லோனை சாங்ஷன் பண்ணி தருவோம் சார். எப்போ சாங்ஷன் பண்ணுவீங்க? சார், உங்கள் ப்ரொஃபைல் செக் பண்ணணும். உங்கள் பேன், ஆதார் கார்டு எல்லாம் சென்ட் பண்ணி விடுங்க. உங்களுக்கு சிபில் நல்லா இருந்து லோன் எலிஜிபிலிட்டி இருந்தால் லோன் உடனே ப்ராசஸ் பண்ணிடலாம் சார். எப்போ செக் பண்ணி சொல்லுவீங்க? நீங்கள் சென்ட் பண்ணி விடுங்க சார், நாங்கள் இமீடியட்டாக செக் பண்ணி சொல்லுவோம். நான் எல்லா டீட்டெயில்ஸும் இப்போ உடனே உங்களுக்கு அனுப்புகிறேன். ஓகே சார். நீங்க இப்படி ஈஸியா எல்லாத்துக்கும் கன்ஃபியூஸ் ஆகுறதுனால தான் எல்லாரும் உங்களை கன்ஃபியூஸ் பண்ணி சுத்திட்டு இருக்காங்க. ஜானகி, பார்த்திபனுக்கு பொண்ணு பார்த்திருக்கேன், அதை அவங்கிட்ட சொல்லிடு. ஒரு ராத்திரி என் வாழ்க்கையே மாத்திருச்சு. அன்னைக்கு மட்டும் நான் கரெக்டா வீட்டுக்கு போயிருந்தா பொண்ணு யாருன்னு சொன்னாதான் கல்யாணம் பண்ணுவானா? இவனுக்கெல்லாம் கல்யாணம் ஆறதே பெருசு, இதுல பொண்ணு யாருன்னு சொல்லணுமாமா? கதை கூறும் வரை எதிர்போன முறை வானில் விழித்த விண்மீனே நீ கலங்கிட நீ கரைந்திடும் மதி பயந்திட நீ கடுமாடும் தீ
Ultimate Speciality Coating, Tara. Always Shining Shellac. Appellant Series Luxury Paints and Wood Coating. Co-presented by Fast Track. Download Fast Track Taxi app. Powered by Sivamsam. இறையருளோடு கூடிய வளமான வாழ்விற்கு. Health Partner Lion Date Syrup. Daily 2 spoon. Beverage Partner Daily. Taste Daily. Taste the Daily. Associate Sponsor 777. மனமினிக்கும் சமையலுக்கு 777 செக்கு நல்லெண்ணெய். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயில் தரும் ஆயுர்வேதா மற்றும் ரோஜா இதழ்களின் சுகந்தம் சாரல் குல்கந்த் வித் ஹனி ஆரோக்கியம் தரும் ஆக்டிவ் பார்ட்னர்.